என்ன சிட்டுக்குருவி, எப்பவும் உற்சாகமா இருக்கிற நீ இன்னைக்கு சோகமா இருக்கியே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மைனா, சும்மா தான் உக்காந்துருக்கேன். ஏ சிட்டு, என்கிட்டயே போய் சொல்லாத. உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ பெரிய கவலையில இருக்கிற. என்னன்னு மறைக்காம சொல்லு. சொல்ற மைனா, முன்னாடியெல்லாம் பார்க்குற இடமெல்லாம் வயலும் தோட்டமுமா இருக்கும். நமக்கு தேவையான தானியங்கள் எல்லாம் ஈஸியாக கிடைச்சிது. ஆனால் இப்போ நாளுக்கு நாள் தோட்டங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. விவசாயிங்க நிலத்தை வித்துடுறாங்க. நிலத்தை வாங்குறவங்க மரங்களை வெட்டி பெரிய பெரிய வீட்டாக கட்டிக்கிறாங்க. ஆமா ஆமா, நீ சொல்றது உண்மைதான் சிட்டு. இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாள்ல நமக்கு சாப்பிட எந்த விதமான தானியமும் கிடைக்காது. உணவுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சா பயமா இருக்கு. இதை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்க மைனா. ஆட, இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா? இதுக்கு போய் உக்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கலாமா? வேற என்ன பண்றது? நம்மளே ஒரு தோட்டம் போட்டா என்ன? தானியங்கள் நீயே பயிரிடு, நமக்கு தேவையான உணவை நம்மளே தயார் பண்ணிக்கலாம். என்னது, தோட்டம் போடுறதா? அது எப்படி முடியும் மைனா? நம்ம ரொம்ப சின்ன பறவைகளாச்சே. ஏன் முடியாது? தன்னம்பிக்கை இருந்தா எல்லாமே முடியும். அதோ பாரு, அங்க ஒரு காலி இடம் இருக்கு. அங்க நம்ம போய் தோட்டம் போடுவோம். வா, சோளம் கம்புன்னு நமக்கு பிடிச்ச விதைகளை நம்மளே நட்டு வைக்கலாம். ஐடியா சூப்பராக தான் இருக்கு. ஆனால் செடி வளர்த்த தண்ணி வேணுமே. மனுஷங்க மாதிரி நம்மளால எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும்? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பக்கத்துல இருக்கிற குளத்துல இருந்து தண்ணியை தினமும் நான் கொண்டு வரேன். அது என்னோட பொறுப்பு, ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ரெண்டு பேரும் ஒரே சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ தோட்டம் தண்ணின்னு காதுல விழுந்துச்சு. என்ன பிளான்? சிட்டுக்குருவியும் மைனாவும் கிளிக்கிட்ட அவங்களோட யோசனைய சொன்னாங்க. வாவ், சூப்பரான ஐடியா மைனா. எனக்கும் இதுல கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு மிளகாய் பழம்னா ரொம்ப பிடிக்கும். நான் விதைகளை கொண்டு வரேன். நாம எல்லாரும் சேர்ந்து தோட்டம் போடலாம். ரொம்ப சந்தோஷம். அப்ப வேலையை பிரிச்சுக்கலாமா? சிட்டு, நீ போய் அந்த இடத்துல இருக்கிற மண்களை உன்னோட அழகால சரி பண்ணு. கிளி, விதைகளை போய் எடுத்துட்டு வா. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இப்படி தோட்ட வேலைகளை பார்த்த பறவைகளுக்கு சில மாதங்கள்லயே பலன் கிடைச்சது. ஆஹா, தோட்டம் நல்லா பெருசாகி தானியங்கள் முளைச்சிருக்கு. நாம கஷ்டப்பட்டு உருவாக்கின தோட்டத்துல இருந்து உணவு சாப்பிடும்போது அது எவ்வளவு ருசியா இருக்குது. ஆமா சிட்டு, இந்த மிளகாய் பழம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப பாத்தியா சிட்டு, நம்ம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். நாம இனிமே மனுஷங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானதை நம்மளே உருவாக்கிக்கலாம். ஆமா மைனா, நீ அன்னைக்கு மட்டும் இந்த ஐடியாவை தரலைனா நான் இன்னைக்கு வரைக்கும் இப்படியே சோகமா உக்காந்துட்டு இருந்திருப்பேன். உழைச்சா நமக்கு வெற்றி தான். நம்ம கூட்டணி பலமான கூட்டணி.